என்ன மனுஷா இது? 2 தீபத்தையும் நீயே ஏத்திட்ட. ஜானு இந்த வீட்டோட சின்ன மருமக, அவளும் இந்த தீபத்தை ஏத்தணும். நான் எதை செஞ்சாலும் பாதி பாதியா செய்ய மாட்டேன், செஞ்சா முழுசா செஞ்சிருவேன். நல்ல காரியம் பண்ணிருக்க மனிஷா. எது யாருக்கு கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த வீட்டோட மருமகளா ஜானுக்கு இந்த தீபத்தை ஏத்துற கௌரவம் கிடைக்கணும்ல மனிஷா. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா எரியற ஒரு தீபத்தை அணைச்சிட்டு ஜானுவை திரும்ப ஏத்த சொல்லு பாக்கலாம். எனக்கும் இதுல ஆட்சேபணம் இல்ல. இந்த வார்த்தையை நீ எப்படி சொல்வ மனிஷா? தீபத்தை அணைக்கணும்னு சொல்ற, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா அவ எதுக்கு நம்ம கூட இருக்க போறா லக்ஷ்மி? இந்த மாதிரி ஒருத்திய மித்ரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நாம பூஜைக்காக வந்திருக்கோம், பிரச்சனை எதுக்கு? இது இதோட விட்டுருங்க. வாழை எடுத்துக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போலாம் வாங்க. நல்ல வார்த்தையை சொல்லிருக்கீங்க அங்கிள், கோவிலுக்கு போலாம் வாங்க. நில்லு மனிஷா. நீ இப்ப என்ன செய்ய போற? கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அதான் போய் வாள் எடுக்க போறேன். அதை எடுத்துட்டு வர வேண்டியது என் மருமக லக்ஷ்மி தான், நீ கிடையாது. நான் இந்த வீட்டோட வருங்கால மருமக தானே, நான் ஏன் எடுத்துட்டு வரக்கூடாது? இந்த தடவை அம்மனுடைய பூஜை ஏன் மூலமா தான் நடக்க போகுது. டேய், நீயாவது அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. ஏன் எதுவும் பேசாம இருக்க மித்ரா? அம்மனோட வாழை லக்ஷ்மி தாண்டா எடுத்துட்டு வரணும், உனக்கு அது தெரியும்ல? லக்ஷ்மி கூடிய சீக்கிரம் மித்ராவுக்கு முன்னாள் மனைவியா ஆயிடுவாளேக்கா. ஆனா மனிஷா வருங்கால மனைவி ஆக போறா, அதனால அவதான் கத்தி எடுத்துட்டு வரணும். லக்ஷ்மி இன்னும் முன்னாள் மனைவியா ஆகல தேவியானி. ஆச்சாரத்தை மாத்தக்கூடிய முயற்சியை நீ பண்ணாத. பரவாயில்ல விடுங்க மாமா, கோயிலுக்கு மனுஷாவே வாளை எடுத்துட்டு வரட்டும். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படி விட்டு கொடுப்ப லக்ஷ்மி? இந்த வீட்டோட மருமகளா உனக்குன்னு சில உரிமைகளும் அதிகாரமும் இருக்கு. கௌரவமும் மரியாதையும் இருக்கு. அத கண்டவங்களுக்காக நீ எதுக்காக விட்டு கொடுக்க நினைக்கிற? எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது அவர்தான் அத்தை. அவரே மௌனமா இருக்கும்போது நான் இப்ப பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பதில் சொல்லு மித்ரா. லக்ஷ்மி தான் கேட்டுக்கிட்டு இருக்கால, வாழை கொண்டு வர உரிமையும் அதிகாரமும் லக்ஷ்மிக்கு தான் இருக்குன்னு சொல்லு. மனிஷா, மித்ரா, என்னைக்கு நம்ம 2 பேரும் காதலிச்சோமோ, என்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தியோ, என்னைக்கு நீ இந்த லக்ஷ்மி உன்னோட மனைவி கிடையாதுன்னு சொன்னியோ, என்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா கல்யாண மணமேடல ஏறணுமோ, அந்த நாளே நான் உன் மனைவி ஆயிட்டேன். அப்பவே எனக்கு எல்லா அதிகாரமும் உரிமையும் வந்துருச்சு மித்ரா. அப்படி இல்லைன்னா சொல்லிடு, இப்பவே இந்த நிமிஷமே இங்கிருந்து போயிடு. மனிஷா போறேன்னு சொன்னது இந்த ஊரை விட்டோ இந்த வீட்டை விட்டோ கிடையாது மித்ரா, உன் வாழ்க்கையில இருந்து போக போறா. இது உனக்கு சம்மதம்னா இப்பயே சொல்லிடு.
அதோ நமக்காக ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. மனிஷா வாள் எடுத்துக்கோ. ஓகே. போலாம் வா. அத்தை போலாம் வாங்க. ஜானு வா, விவேக் வா. வாங்க போலாம். என்னாச்சு? வாத்தியங்களை ஏன் நிறுத்திட்டாங்க? தாமதம் எல்லாம் ஆகாது, நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். ஊர்வலம் போகணும்னா வாள் இருக்க வேண்டியது இந்த குடும்பத்தோடைய மருமக கையில. நானும் இந்த வீட்டோட மருமக தான். நீங்க கிடையாதும்மா, லக்ஷ்மி அம்மா தான் இந்த வீட்டோட மருமக. நான் இந்த வீட்டோட வருங்கால மருமக. நீ யாருமா? அதான் வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்கல்ல. மித்ரா தம்பி உங்களுக்கு தாலி கட்டினாரா? இல்ல. கல்யாணம் ஆகாம நீங்க எப்படிங்க மித்ரா தம்பிக்கு பொண்டாட்டி ஆவீங்க? இந்த வீட்டுக்கு மருமகளா எப்படி ஆவீங்க? எங்க ஃபேமிலிக்கு இல்லாத ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன? அம்மானோட வாளை யாரு வேணாலும் வந்து எடுக்க கூடாதுமா. அந்த வாள் உங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, இந்த ஊர் முழுக்கவும் சம்பந்தப்பட்டது. இந்த வீட்டு மருமக தான் அந்த வாளை எடுத்துட்டு வரணும், அதுதான் ஆச்சாரம். அதுக்கு நீங்க எதிரா செய்யணும்னு நினைச்சா அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி லட்சுமி அம்மா கையில வாளை வச்சு பூஜை பண்ணதுனால ஊரே செழிப்பா இருக்கு. திரும்ப அவங்க கையால தான் பூஜை பண்ணி ஆகணும். இல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த திருவிழா நடத்துறது பிரயோஜனமே இல்லம்மா. வரதா இருந்தா லட்சுமி அம்மா கையால வாழை கொண்டு வரட்டும், இல்லனா எல்லாத்தையும் நிறுத்திட்டு நாங்க கிளம்பிடுவோம்.